அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:58 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா, அதை தீர்க்கிறதுக்கான வழி தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா? அதற்கு சரியான பரிகார முறைகளை நான் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் சரியான பலன்கள் சொல்லப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை திறமையாக கையாளுவீர்கள். இன்று நீங்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உங்களது துணையிடத்தில் உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு திருப்தியை அளிக்கும். வங்கி இருப்பு வளர்வதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான அணுகுமுறை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திருப்தியற்ற குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். இதனால் உரிய முயற்சிகள் எடுப்பது கடினமாக இருக்கும். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படும். முறையாக திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சாதாரணமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இன்று உறவில் மகிழ்ச்சியை பராமரிப்பது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை உருவாக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையாது. இன்று ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு மிகவும் நல்லது. இது அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் சலிப்பை தரக்கூடியதாகவும் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும். பணிக்கு பாராட்டும் அங்கீகாரம் கிடைப்பது கடினம். குடும்பத்தை பொறுத்தவரை மனசஞ்சலங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் துணையுடனான உறவின் மகிழ்ச்சியை பராமரிப்பது கடினம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணத்தை கையாளும் போது மிகவும் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். உரிய நேரத்தில் உணவு உண்ண வேண்டும். கார உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிக்கான மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள். திறமை பாராட்டை பெறும். பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் அவருடைய பாராட்டை பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது. சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கடவுள் அருளால் ஆரோக்கியமாக இருக்கும் நாளாக அமைகிறது. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணப்படலாம். இந்த மனநிலை உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம். உங்களுடைய தனிமை உணர்வு காணப்படும். இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு எதிராக அமையலாம். பணியை பொறுத்தவரை பணியில் தாமதங்கள் ஏற்படலாம். எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அற்ப விஷயங்களில் குறை காண்பீர்கள். நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறை வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. பல்வலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தோடு குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் அமைதியை பராமரித்தால் இன்று நற்பலன்களை காணலாம். தெய்வீக இசை கேட்பது ஆறுதலையும், முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. சக பணியாளரிடத்தில் நல்லுறவை பராமரிக்க முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையோடு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மௌனம் கடைபிடிப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இழுபறியானதாக இருக்கும். பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று நிதிநிலையை கண்காணிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் ஒவ்வாமை காரணமாக தூக்கம் கெட்டு போகலாம். இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் துடிப்பான நாளாக இருக்கும். நம்பிக்கை நிறைந்து காணப்படும். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சுமூகமான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான தொடர்பு காரணமாக இன்று துணையுடனான உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். எதிர்கால பாதுகாப்பு கருதி மனம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வு காணப்படும் நாளாக அமைகிறது. முயற்சிக்கான பலனை பெறுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சீரானதாக இருக்கும். புத்திசாலித்தனத்தோடு செய்யக்கூடிய முயற்சிகளில் நன்மதிப்பு உயரும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். தேவைப்படக்கூடிய அளவிற்கு பணம் காணப்படும். திருப்திகரமாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். இன்று எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும். விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும். உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாள். குடும்பத்தை பொறுத்தவரை பாராட்டு வார்த்தைகள் துணையை திருப்தி அடைய செய்யும். இருவரும் மறுக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் பயன் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. அதிகளவில் பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உறுதி காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் வருத்தத்தோடு காணப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. இனிமையான இசையை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பதட்டமான சூழல் காணப்படும். ஓய்வெடுக்க நேரம் காணாது. திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக அதிகம் செலவழிக்க நேரிடலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக நிதிநிலையை சாதுரியமாக கையாள்வது கடினம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தோல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. மகிழ்ச்சியை இது பாதிக்கலாம். எனவே அமைதி தேவை. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. கவனமாக மற்றும் உறுதியோடு உங்களது திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். தெய்வீக பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்கள் சொல்வது மிகவும் நல்ல பலன். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று விவேகத்தோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். சக பணியாளரிடத்தில் தொல்லைகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இன்று நல்லுறவை இத்தகைய உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவுகள் கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய நாளாகவும் சிறப்பான நாளாகவும் அமைகிறது. இன்று விட்டு கொடுப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும். இன்று பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். பணிக்கான கூடுதல் பணம் ஊக்கத்தொகையாக கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் இன்று மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.